ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஏன் நம்மளே வீட்டில் செய்யலாமேன்னு ட்ரை பண்ணது தான் இந்த ஒரு டெசர்ட். ரொம்ப 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 டெலிஷியஸ், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப கலர்ஃபுல்லான இந்த ஒரு டெசர்ட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இட் ரெக்வைர்ஸ் வெரி சிம்பிள் திங் அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப பில்டப் பண்ணாமல் நம்ம ரெசிபிக்கு உள்ளே போயிடலாமா? ஸோ வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்குள்ள கீ போட போகிறேன். நல்லா வந்து மெல்ட் ஆகணும். ஸோ 2 ஸ்பூன் அளவு கீ போட்டுட்டு இதை மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் நான் 1 கப் அளவுக்கு வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மில்க் பவுடரை இந்த மெல்ட்டான கீ போட்டதுக்கப்புறமா 1/2 கப் அளவில் சுகர் போடுங்க. இந்த சுகர் வந்து பவுடர் ஃபார்மில் தான் எடுக்கணும். ஸோ 1/2 கப் வந்து பவுடரை ஆக்குனதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவில் பால் போதும். அதாவது ஒரு கப் மில்க்குக்கு 1/4 கப்பு பால் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் 2 கப்பு மில்க் பவுடர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வர டேர்ன் ஆகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹீட் பண்ணதுக்கப்புறமா எடுத்துடலாம். ஸோ இப்போது பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதோட கார்னர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு மில்க் பேடா மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா உருட்டி சென்டரில் வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் ரோல் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல இந்த மில்க் பேடா மாதிரி இருக்குது இல்லையா, இதை மில்க் பேடாவானா நீங்கள் சென்டராக அப்ளை பண்ணிங்கன்னா பேடாவாயிரும். இப்போ இந்த மில்க் கோவாவை வந்து இப்படி எடுத்து சென்டராக வந்து வச்சு நான் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், கஸ்டர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் தான் கஸ்டர்டு. ஸோ அதனால் அந்த மேக்கிங் ப்ராசஸ் நான் உங்களுக்கு காட்டலை. எல்லாருக்கும் வீட்டில் எல்லாருக்கும் கஸ்டர்ட் பண்ண தெரியும் இல்லையா. ஸோ கஸ்டர்ட் பவுடர் போட்டு மில்கில் பண்ணால் முடிஞ்சு போச்சு, கஸ்டர்ட் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நம்ம கீழே ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து கஸ்டர்டை வந்து போடுங்க. திக்காக எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சிங்கன்னா ஊறிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ நான் ஓரளவுக்கு திக்காக தான் கஸ்டர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப தண்ணியாக கஸ்டர்ட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் 2-3 ஸ்பூன் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா திக்காக எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன நட்ஸ் வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு கிவி அண்ட் பாதாம் பிஸ்தாஷியோ எல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெசர்ட் என்ன லைக் மேலே வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ரெட்டில் எது ஒரு ரப்டி போட்டாலுமே ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும். பட் சென்டரில் நம்ம அந்த கோவா வைக்கிறதுனால நீங்கள் அதை சூ பண்ணுறப்ப அந்த கோவாவோட டேஸ்ட், அதுவும் இந்த நம்ம கோவா செய்கிறப்ப அந்த கீ போடுறோம் இல்லையா, அதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.